ஹாய் ஆல், இன்னைக்கு வீடியோவில் மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, 4 நல்ல பழுத்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அகெயின் அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை, ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீன் மசாலா நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மீன் மசாலாவை ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் வேணும்னா கடையில் வாங்கி அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளி முன்னாடியே 1/2 hour முன்னாடி ஊற வச்சு அந்த புளிக்கரைசலை எடுத்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் கொஞ்சம் வாட்டரும் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். மசாலா நல்லா கொதித்ததும் நம்ம மீன் பீஸை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு ஒரு 5 minutes நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா டேஸ்டான மீன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ்க்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சிம்பிளாக மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாய்.